அண்ணே நீங்களா? என்னண்ணே நடுராத்திரியில வேட்டை முடிச்சிட்டு இப்பதான் வரீங்களா? ஊருக்கெல்லாம் விடிஞ்சாச்சு, உனக்கு மட்டும் நின்றாதியா? குளிருது. போடா போய் குதிரை. ஹாய் ரம்மி, குட் மார்னிங். என்னடா அது, என்னைக்கு 10 மணிக்கு எந்திரிப்ப, இன்னைக்கு நான் விடிய காலையில எந்திரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் வேற சொல்றேன். ஆமா ரம்மி, இனிமே தலைக்கோழி கூவும் போது எந்திரிச்சு தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறதும் சொல்றதும் கேட்கறதும் தான் மனசுல சுலபமா பதியும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல. அது மாதிரி உன் மனசுல சுலபமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாடும் காலங்காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன். நீ தயாரா இரு. இப்ப நான் குதிரை தேய்க்க போறேன் மாதிரி. காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கைய விரல் அஞ்சையும் உன் கன்னத்துல பதிய வைக்கிறேன். விடிய காலையில எந்திரிக்கிறாரா குட் மார்னிங்க, மூஞ்ச பாரு மூஞ்சிய. கண்ட மிருகங்கள் வாழற அந்த மசல கொடி காட்டுல யாரோ ஒரு திருடன் வந்துட்டு போறான்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் மட்டும் என் கண்ணில் கிடைச்சான், ரைஃபிளை எடுத்து அவன் நெஞ்ச பஞ்சா தொலைச்சு போடுவேன். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அது இருக்கட்டும், உன்னை காப்பாத்தினான்னு சொன்ன பாபு அவன் எப்படி இருப்பான்? அவராப்பா முள்ளங்க மாதிரி வெள்ள வெள்ளேர்னு இருக்கிற ஒரு குதிரையில வருவாரப்பா. அப்புறம் நம்ம ஊட்டி ஃபிளவர் ஷோல வச்சிருப்பாங்கல்ல கேரட், அப்படி இருப்பாரு. பீட்ரூட் இருக்குல்ல அந்த கலர்ல கௌபாய் டைப்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரப்பா. அப்புறம் முட்டைகோஸ் இல்ல முட்டைகோஸ். அட பாபா, விசிட்டபிள் பர்சனாலிட்டியா வர்ணிச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? அவர் பெரிய எஸ்டேட் ஓனர். யுவர் ஆனர். எஸ் ப்ரோசீட். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பொண்ணே உன்னே நான் பெற்றிருக்கிறேன். உன்னை ஒருத்தன் காப்பாத்தினான்னு சொன்னேன். அவனை கொண்டாந்திய முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மறந்துட்ட குற்றத்துக்காக ஒரு கப் டீய கண்ணை மூடிக்கிட்டு கட்ட 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 கட்டன்னு குடிக்கணும். கண்ணை மூடிக்கொண்டு கட 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 கடன்னு சாப்பிடணும். கட 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 கட. என்னையா கண்ணாடிக்கு பல்லு தேய்க்கிற? கண்ணாடி கண்ணாடி தூக்க கலக்கம். இன்னும் தெளியில போல இருக்கு. ராத்திரி போல நான் எங்க தூங்குனேன்? ஏன் சீட்டாட்டம் பலமோ? ஆமா ஆடுமா. திருடன் வருவான தூக்க முடிச்சிருக்கேன். சர்த்தா திருடன் வருவான்னு தூக்க முடிச்சுக்கிட்டு இருந்தியா? பேசாதே. அன்னைக்கு திருடன் வீட்டுல புகுந்து அம்மாவை கட்டி போட்டு கையில கிடக்கலாம் சுருட்டிட்டு போயிருக்கானே, இவ்வளவு நடந்திருக்கு இந்த வீட்டுல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ பேசாதையா. நானாவது சமயக்கட்டுல படுத்திருந்தேன், நீ வாசக்கதவுக்கு பக்கத்துல தானே படுத்திருந்த. நீ போய் திருடனை பிடிக்கிறது தானே. யாராவது எழுப்புறீங்களா? ஓஹோ, அன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப அசதின்னு நினைக்கிறேன் எனக்கு. உனக்குமா? ஆனா ஒரே ஒரு வழி இருக்குது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு. விடிய விடிய சீட்டாடணும்னு சொல்றேன். அடிச்சியா? அதாவது இல்ல, இப்படி வா. சீட்டாடும் போது சும்மா ஆடக்கூடாது. பின்ன எருமத்தயிர சோத்துல போட்டு நல்ல ஒரு புடி புடிச்சு வாய் நிறைய வெத்தலவாக்க போட்டு குதைப்பி ஒரு தடவை துப்பி பிளேட்ல சைடுல சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காதல் இது எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, தற்சமயம் அதனுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் ஈடுபட்டவன் யார் யாரு, அவன்லாம் உருப்பிட்டானா இல்ல ஒரேடியா போயிட்டானுல, இவனுடைய சரித்திரம் என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா
தூக்கம் தான் வருமா இல்ல பொழுது விடியறதா தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப அது கண்ணாடியில பிரஷ் வச்சு தேய்க்கிற, அப்ப என்ன செய்ய தெரியுமா? குதிரைக்கே பல்லு தேய்ப்பேன். இந்த பாரு, இனிமே காதலுக்கு தான் ஏதாவது பேசினேன், கண்ணு ரெண்டையும் பிடுங்கி எடுத்துடுவேன். அப்புறம் நான் எப்படி ஷீட் ஆடுவேன்? யாரு இல்லையா அந்த வீட்டுல? இதுதான் எங்க வீடு. ரொம்ப நன்றி. இது நீங்க நடை கட்டுங்க. இது ஓன் வீடா? இது எங்க மாமனார் வீடு. மாமனார் வீட்டுக்கு மறுபுண்ண வந்திருக்கீங்களாக்கும். போயிட்டு வாங்க. எதுக்கு போறது? வந்தது வந்துட்டேன். உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கண்ணா. முடியாது. போங்களே. முடியாது. சரி உண்டு. என்ன அவசரம் உனக்கு இப்ப? ஏன் பயப்படுற? யாரு இருந்தாலும் நான் ஹண்டர். ஹண்டரா? ஹண்டர். ஓஹோ, வேட்டக்காரனா? லைசன்ஸா வித்தவுட் லைசன்ஸா? கன் லைசன்ஸுக்கு 10 வயசாச்சு தெரியுமா? நல்லா பேசுறியே. வாய மரத்துல ஊசி வைக்க பச்சை மரத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி உன் பேச்ச நான் ரொம்ப லைக் பண்றேன். பேர் என்ன? பாபு. பாபு. அப்பா, அன்னைக்கு ஒரு நாள் திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்தை கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. காப்பாற்றுவார். யானை கிட்ட இருந்து கூட காப்பாற்றுவார். என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா? என்னப்பா நீங்க? நம்ம அந்த சிங்காரா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முத்துவேல் மகனா? என்ன தம்பி நிக்கிற? நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா. உட்காரு தம்பி, உட்காருங்க. நீ உட்காருங்க. அம்மா தவிக்குவா? ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி சரி. அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல. குடுங்க. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லப்பா. உண்மையாதானே? நீங்க சொல்லுங்க. அதாவது அத பத்தி தான் நானே பேசலாம்னு வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு வாங்க மாப்பிள்ளையே வருதாருன்னா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மிலிட்டரியில இருந்தவன். இந்த ரப் அண்ட் ரைட்டா நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. மீதி எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். தாத்தா, விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு பொது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்படி இருந்துட்டா அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? ஒண்ணும் சொல்லல மாப்பிள்ள. ஒண்ணும் என்ன நினைச்சியா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது? ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. அக்கறையில இருக்கிற பலாக்காயை விட இக்கரையில இருக்க கிடாக்காய பொருள் அவனை நினைச்சிட்டு இருக்கேன். விமர்சனமே சரியில்லையே. யாருக்கு இவ்வளவு பாருங்க. சரி சரி, சட்னி கரைச்சது போதும். இது என் கையில கொடுத்துருக்கிறேன். ரம்மி, நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? சொன்னா தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியாது? எனக்கு தானே தெரியும். நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கிறேன். படுத்தி வை. ரம்மி, அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நிச்சயம் ஆயிட்டு இருக்குது தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்போறாளோ? ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ கூட தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, நான் கூட தான் கொடுத்து வச்சவ. அடச்சே, நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இது வரைக்கும் தோணவே இல்லையா? நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணணும்னு உத்தரவு போடுவ போல இருக்க. ஐயோ ஐயோ, உத்தரவில்லை, ஒரு வேண்டுகோள். உடனே சொல்லு.
என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தேவை. இந்த பாரியா, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கிற. குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. இந்த விஷயத்தை கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. அடச்ச, ஏதாவது ஒரு வேலையில ஸ்டெடியா நின்னு 4 காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடியா. அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல் வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாதே, நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு ஏய் மம்மி என்னதே மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. என்னடா இது செடியை வெட்ட வெட்ட வாழ்ந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வெட்டி விட்டேன். வெட்டுற பக்கத்துல கொண்டு வந்து நடுறதா? பின்ன எங்க ஒரு தலையில நடுறது? ஏன் அங்க நடுற? இந்த இடத்தை விட்டா நல்ல மண்ணு அங்கேதான் இருக்கு. நல்ல மண்ணு, நல்ல காலம் களிமண்ணுன்னு சொல்லாம இருக்கு என் புச்சோடி. ஒண்ணு நீ ஏதாவது சொன்ன கோவமே வரமாட்டேங்குது பாத்தியா? ஏன் அப்படி? விஷயம் இருக்கு. என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? எப்படி என்ன நம்பித்தானே நீ மேல வந்த? உன்னை நம்பினா ஒரே அடியா மேல போட்டிதான். ஓஹோ, நீ சொர்க்கத்தை சொல்றியா? அட நானும் அதைத்தானே சொல்ல வந்தேன். அதுக்கு தான் இவ்வளவு கோவப்பட்டு என்னையும் துரத்துறியா? பாரு, அண்ணனுக்கு ஒரு அண்ணி வர போதில்ல, அதே மாதிரி இந்த அருமை தம்பிக்கும் ஒரு அத்தாச்சி வரணும். சரியான திமிர் பிடிச்ச ஆரியா நீ. உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயில் வந்துச்சு இல்ல, மணி 10 இல்ல. ஆஹா, இதெல்லாம் நேரம். சூட்டோட சூட்டா 2 ஆட்டா அப்படி ஜம்முன்னு நம்பி போடுமா? ஆமா, நயா போய் சாடுமா இல்ல நாவும் போட்டுக்குமா? இந்த சீட்டாட புத்தி உன்னை விட்டு இன்னும் போகல பாரு. ஐயோ என்ன
கம்மி என்ன நான் எந்த கண்ணத்துல கிள்ளட்டும்? வலது கண்ணத்திலையா இடது கண்ணத்திலையா காட்டு. மாமா அண்ணன் அண்ணி எங்க போறாங்க? ஹனிமூன் போறாங்க. ஹனிமூன்னா தேனிலவுன்னு அர்த்தம்டா. அது எந்த ஊர்ல தெரியும்? அவங்க போற ஊர்லாம் தெரியும். தேனிலவு இந்த ஊர்ல தெரியாதா? தெரியும். இங்க ஒரு தொல்லை இருக்க மூடிக்கும். என்ன மாமா நான் இவ்வளவுதான் கேட்கறேன், கொஞ்சம் விவரமா சொல்ல. ஐயோ என்ன அது பைத்தியமா? தேனிலவு தேனிலவு அப்படின்னா என்ன? உன் தலை. தலை எங்க தலையை காணும்? நிலவு வந்து தேன் வடியுமா? ஆமா, உன் மூஞ்சில இருந்து எண்ணெய் வடியுது இல்ல, அது மாதிரி வடியும். உண்மையிலே உண்மையிலேயே கேட்கிறேன், தேனிலவை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் சொல்லு. சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு. நல்ல பௌர்ணமி நிலவுல உங்க அப்பா மொட்டை தலையாட்ட நிலா காயுமே. புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிங்க, அதாவது பொண்டாட்டி புருஷன் மடியிலயோ புருஷன் பொண்டாட்டி மடியிலயோ தலை வச்சு படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்தா அசந்து தூக்கம் வருமா? இல்லையா, மேல இருக்கிற நிலவுல இருந்து தேன் பொழியிற மாதிரி இருக்கும். அந்த நிம்மதியான நேரத்துல பிரேமையில் யாவும் மறந்தேனே, ஜீவனம் எனதன்பே என் நன்பே ஏனன்பே. சிச்சே, என்ன பாட்டு பாடுற நீ? ஏன் இப்படி பாடினா நிலவுல இருந்து தேன் பொழியாதா? மூஞ்சி. ரம்மி ரம்மி, நான் எங்க பாடினேன்? நீ எல்லாம் என்ன பாட வச்ச. நான் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அந்த நன்னாள் எப்ப வரப்போகுது? எப்ப நான் அண்ணாந்து பார்க்க போறேன்? இந்த தேதியை சொல்லு. என்ன கட்டாய காதலா? கட்டாய காதல்ங்கிறது வேகாத உருளைக்கிழங்குன்னு எனக்கு தெரியாதா? என் இரு கண்ணின் மணியே வா போகலாம். ஏம்மா கூப்பிடுறேன்? உன்னை பார்த்து நான் போய் ஜீவனம் ஏனம்பே இப்படின்னு பாடின பாரு. சீ, போ. ஜோக்கர் ஜோக்கர் ஜோக்கர். ஜோக்கர் 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 ஜோக்கர், என்னையாச்சு ஜோக்கர்? ரம்மி, அண்ணன் 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 அண்ணனுக்கு என்னையா? அவர் நல்லா தான் இருக்காரு. அண்ணன் முழுகாம இருக்காரு. சீ, அண்ணி முழுகாம இருக்காங்க. அப்படியா முருகா? நான் சந்தோஷமா? ஆமா ஐயா, இந்த பார், அம்மாவுக்கு ஐயா மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏய்யா, இவ்வளவு நல்ல விஷயத்தை ஏய்யா இப்படி அழுதுகிட்டு சொல்ற? சே, அவங்க நினைச்சு யாரும் அழுதாங்க? நான் என்ன நாச்சல் அழுகுறேன்? ஏன்? ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கு? சும்மா தானே இந்த சமயம் கட்ட சுத்தி சுத்தி வந்தேன். எப்ப காயடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க? நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சு, இப்ப குழந்தை கூட வரப்போகுது. நம்ம விஷயம் என்னடான்னா பிரியாணியை தம்முல வச்ச மாதிரி கம்முன்னு கிடக்குது. யோ பாரு, நானும் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இனிமே இந்த மாதிரி நான் பேசினா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். அம்மாட்ட சொல்லுவியா? போய் சொல்ல. என்ன சொல்லுவாங்க? வீட்டை விட்டு வெளியே போடாமாங்க. போறேன், வெளியே நின்று ஜன்னல் வழியா உன்னை வேடிக்கை பாக்குறேன். ஜன்னல் கதவெல்லாம் மூடி வச்சா? நீ கதவை பார்த்தனா நான் பேக்காம சுத்துறேன். ஜோக்கர், நீ போயிட்டா இந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? கண்ணி, நானும் உன் கூடவே வந்துடுறேன். உனக்கு எப்ப இந்த எண்ணம் வந்துச்சு என் கண்ணு? விடியா கைய, இதுக்கு தான் நான் இத்தனை நாளை வாய முடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா. That's all right. தாலி எப்ப கட்டலாம்? என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டேன்? தாலி கட்டுறதுன்னு டீ சாப்பிடுறது நினைச்சியா? அது அதுக்கு வேலை வரும், அப்ப சொல்றேன். அது வரைக்கும் பேசாம இரு.